அன்புள்ள நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நம்ம இந்த பாமனேஜரம் சேனலில் ஜோதிட சம்பந்தமான விஷயங்கள் நிறையா நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதில் இந்த ஜோதிடம் நம்ம லைஃபுக்கு எந்த மாதிரி அமையிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதான். இதை பற்றி நம்ம பல வீடியோ பேசியிருக்கோம். ஒவ்வொரு நட்சத்திரங்கள், ராசிகள் இதை பற்றி பேசியிருக்கோம். இப்போ அதே மாதிரி ராகு கேது பெயர்ச்சி ஆகுது. இப்போ இந்த பெயர்ச்சி தாக்கங்களை ஏற்படுத்துறதுனா நிச்சயமாக ஏற்படுத்துறது. நம்ம அதை அனுபவிக்க முடியும். ஒவ்வொருத்தர் பொதுவில் பார்க்க முடியாது தவிர ஒவ்வொருத்தர் தனி வாழ்க்கையிலையும் நான் பார்க்க முடியும். ஒருத்தருக்கு லைஃப்பில் நிறையா பிரச்சனைகள் வரலாம். ஒரு சில பேருக்கு லைஃப் திடீர்னு மாறி புது வேலை கிடைச்சி அவங்க நல்லாகலாம். இல்லை வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேறு வேலைக்கு போகலான்னு சொல்லி மாறலாம். அந்த இடத்துல பிரச்சனைகள் ஏற்படலாம். ஸோ இது மாதிரி வாழ்க்கையில் நமக்கு பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்துறது. அப்போ இந்த கிரகத்தினுடைய பெயர்ச்சிகள் நமக்கு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்துறது. இது ஒவ்வொரு ராசிக்கும் எந்த விதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் பல விஷயங்களை நான் நடுவில் நான் சொல்லிட்டு வந்திருப்பேன். அதனால் இதுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் உங்கள் லைஃப் எப்படி இருக்குன்னா அது தனியாக இருக்குது. ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்குன்னா தனியாக இருக்குது. ஆனால் இது ஒரு குறிப்பிட்ட ஒரு பீரியட். அது இந்த ராகு கேது பயிற்சி எப்போ ஆகுது அப்படின்னா 18/5/2025 18/5/2025 5/12/2026 வரைக்கும் இந்த ராகு மீன ராசிலேருந்து கும்ப ராசிக்கும், கேது கன்னி ராசிலேருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகுது. இது ஒரு உருவத்துடைய 2 பேர் பகுதிகள். அதனால தான் ராகு கேதுன்றது சேர்ந்தா மாதிரி வரும். ஒரு ஜாதகத்தில் ராகு எங்கே இருக்காரோ அதுலேருந்து 180 டிகிரியில் கேது இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட தராசு அப்படி 2 பக்கம் இருக்கு இல்லையா, நடுவில் அந்த லைஃப் இருக்குல்ல, அது மாதிரி ஒரு ஜாதகத்தை தாங்குற மாதிரி இந்த ராகுன்றது ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றின்னு வரும். இதெல்லாம் எல்லாம் கிளாக் வைஸில் மற்ற கிரகங்கள்லாம் சுற்றும்போது இது மட்டும் ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றும். அதனால் இப்போ நம்ம இப்படி போகிறோன்னா நேல் பார்த்திங்கன்னா அப்படி போகும். அது மாதிரி இது நேல் கிரகங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆக்சுவலாக கிரகம் கிடையாது. ஒரு கிரகம் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் வெற்றிடமாக நமக்கு எந்த விதமான பலன்களை தருது அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் இந்த பதிவினுடைய முக்கியமான நோக்கம். வாங்க ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பதிவில் போய் பார்க்கலாம். அன்புள்ள நண்பர்களே, ரிஷப ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ரிஷபராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 2வது வீடாக இருந்தாலும் இந்த வீட்டுக்கு அதிபதி சுக்கிரனாக இருக்கார். இந்த வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், இந்த 3 நட்சத்திரமும் இருக்கு. இந்த ராகு கேது பெயர்ச்சி ஆகக்கூடிய 18/5/2025 அந்த அன்னைக்கு பார்த்தோம்னா உங்களுடைய ராசியிலேருந்து 2வது வீட்டில் குரு பகவான் இருக்கார். ஸோ ராகு கேது பயிற்சி முடிஞ்சு முதல்ல ராகு கேது பயிற்சி ஆரம்பிக்கிற அந்த கட்டத்தில் குருவோட நட்சத்திரம் ராகு பயணிக்கிறார். அதனால் ரிஷபராசி அன்பர்களுக்கு பொருளாதார தடைகள் டக்குன்னு நீங்கிடும். பொருளாதாரம் உயர்வு ஏற்படும். பொருளாதாரத்தில் பணம் எந்த வழியில் வருதுன்னு எல்லா வழியிலையும் வரும். உங்களுக்கு பணம் நிறையா வரும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தோன்றும். இப்போ ரிஷபராசியில் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இப்போ அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஏற்கனவே பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணலான்னு பார்க்குறாங்க. இல்லை வேலையில் சரியான வியாபாரம் இல்லை வேறு ஏதாச்சும் நான் ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறாங்க. இப்படி எது நினச்சிட்டு இருந்தாலும் சரி அந்த காரியங்கள் நடக்கிறதுக்கு இருக்குது. அதே மாதிரி இது வரைக்கும் அவங்களுக்கு நிறையா பணம் வர வேண்டியதெல்லாம் அவங்களுக்கு டக்குன்னு வரும். இல்லாட்டினா புதிதாக பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிகள் தோன்றும். இப்போ உங்களுக்கு ரிஷபராசிக்கு தான் இருக்கிறதுல பெஸ்ட்டான டைமாக இருக்குது. ஏன்னா குரு 2ல் இருக்கார். சனி பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார். அவருடைய வீட்டில் ராகு உட்காந்துருக்கார். உங்களுக்கு தொழில் செய்யக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் ராகு இருக்கார். அதனால் உத்தியோக மாற்றங்கள் ஏற்படுறது உறுதி. நீங்கள் வேலை பார்க்குற இடம் மாற்றலாம், இல்லை டீம் மாற்றலாம், இல்லை ப்ராஜெக்ட் மாற்றலாம், இல்லாட்டினா வேறு கம்பெனி நீங்கள் மாறலாம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு நிச்சயமான வாய்ப்புகள் இருக்குது. ராகு முதல்ல இந்த வருஷம் 2025வது வருஷத்தில் அவர் குருவோட நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். குரு தான் 5வது வீட்டிலேருந்து
உங்களுக்கு 2வது வீட்டுக்கு குரு தான் வந்து 5ஆம் மாதம் 2வது வீட்டுக்கு வந்துடுறார். ஸோ குடும்பம், வாக்கு, உங்களுடைய வாக்கு பலிதங்கள் இருக்கும். நீங்கள் எது சொன்னாலும் கேட்குறதுக்கெல்லாம் தயாராக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வாக்கு ஸ்தானத்தில் அவர் இருக்கார். 2வது வந்து அந்த வீட்டுக்கு அதிபதி புதன். அவர் வந்து வியாபாரத்துக்கு உண்டான கிரகங்கள் அதில் புதன். ஸோ அந்த புதனை வந்து வைப்ரேட் பண்ணுவார். அதனால் வந்து தொழில் வியாபாரத்தில் பண வரவுகள், பொருளாதார ரீதியான எல்லாமே வந்து கிளியர் ஆகும். தொழில் ரீதியாக வந்து உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தோன்றும். புதுசாக ஒருத்தர் மூலமாக புதிய வாய்ப்புகள் தோன்றும். ரிஷபராசி அன்பர்களுக்கு வேறு மதத்தை இல்லை வேறு கேஸ்ட்டு சேர்ந்தவங்க வந்து நிறைய தொழில் ரீதியாக உதவுறதுக்கு தயாராக இருப்பாங்க. அவங்களுடைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த உதவி உங்களுக்கு லாபகரமானதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ரிஷபராசி அன்பர்களுக்கு முக்கியமானதாக இருக்குது. நீங்கள் வேலை பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களோட ஒத்துழைப்புனால உங்களுக்கு பேர் கிடைக்கும். இப்போ வந்து உங்கள் மேலதிகாரி உங்கள்கிட்ட ஒரு காரியம் செய்ய சொல்கிறார். நீங்கள் வந்து அதை உங்களுக்கு கீழே உள்ளவங்கள்ட்ட இது மாதிரி இதை செய்யணும் அப்படின்னு சொல்கிறீங்க. உடனே அவங்களுடைய திறமையில் அதை செஞ்சுருவாங்க. அதனுடைய பேர் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் அதை ஜெயிச்சு தான் கிடச்சிரும். ஸோ இது வந்து பல இடங்களில் பல சந்தர்ப்பங்கள் நடக்கும்னு வச்சுங்களேன். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கூட வேலை பார்க்கணும் ஒத்துழைப்பும் அவங்களால உங்களுக்கு பேர் புகழ் கிடைக்கிறதும் அவங்களுடைய உழைப்புகள் வந்து உங்களுக்கு லாபமாக இருக்கிறதையும் பார்க்க முடியும். அது மாதிரி தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் அப்படி தான். உங்கள்கிட்ட வேலை பார்க்குறவங்களுடைய திறமையினால் உங்களுக்கு வந்து மிக நல்ல விஷயங்கள் நடக்கும். குடும்ப ரீதியாக பார்த்தோம்னா குடும்பத்தில் குரு பகவான் இருக்கார். இது ஏற்கனவே வந்து ரிஷபராசி அன்பர்கள் குடும்பத்தில் வாக்குவாதங்கள், ஒரு மாதிரி கருத்து வேறுபாடுகள் அதெல்லாம் இருந்ததுன்னா இந்த குரு பார்வையினால், குரு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால அதெல்லாம் தீரும். இப்போ நம்ம ராகு கேதுவை பற்றி தான் பேசுகிறோம். எதுக்காக வந்து குருவை பற்றி நீங்கள் அதிகமாக சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். குரு வந்து 2ஆம் இடத்துக்கு, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறதுனால ராகு வந்து பார்க்குறார். குருவோட பார்வை ராகு கிடைக்கிறது. அதனால் லாபஸ்தானம் அப்படின்றதுல உங்களுக்கு தொழில் ஸ்தானம், உங்களுடைய ஜாதகத்தில் வந்து தொழில் ஸ்தானம், தொழில் ரீதியாக லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், அதாவது ராகு இருக்கக்கூடிய வீட்டுக்கு அதிபதி உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார். அதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நல்ல பலன்களை கொடுக்கும். ஆனால் ஒன்று நம்ம வச்சுங்க, கடின உழைப்பினால் சனி பகவான் வந்து உழைப்புக்கு அதிபதின்றதுனால உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். உழைப்புக்கு ஏற்ற பலன் நல்ல அதீதமாக கிடைக்கும். இதை தான் நம்ம முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அது மாதிரி கேது வந்து நம்ம விட்டுறோம். கேது வந்து உங்கள் ராசிக்கு 4வது அதாவது 5வது வீட்டில் இருந்தார். இப்போ வந்து 4வது வீட்டுக்கு வரார். 4ன்றது சுகஸ்தானம். 4ன்றது வந்து வீடு, சொத்துக்கள், அம்மா அதெல்லாம் கிடைக்கும். உங்களுடைய தாயாருடைய உடல்நிலையை வந்து நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். உங்கள் தாயாருக்கு உடல்நிலை கோளாறுகள் வர்றதுக்கு, மருத்துவ செலவினங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் 10ஆம் கர்மஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால அதனால தான் சொல்கிறேன் நான். உங்களுக்கு 4 தாயாருக்கு உடல்நிலை கோளாறுகள், மருத்துவ செலவினங்கள் ஏற்படும். அதை நீங்கள் பார்த்துக்கணும். அதே மாதிரி 4ன்றது வாகனங்களையும் குறிக்கும், வீடுகளையும் குறிக்கும், சொத்துக்களை நீங்கள் வாங்க வேண்டிய சொத்துக்களையும் குறிக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் 4ஆம் இடம் குறிக்கிறது. அதனால் வந்து உங்களுடைய ஏற்கனவே பண்ண முயற்சிக்கு இப்போ தான் பலன் கிடைக்கும். முன்னால் பண்ண முயற்சிக்கெல்லாம் இப்போ பலன் கிடைக்கக்கூடிய, கேதுனால பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது மாதிரி வந்து உங்களுடைய குலதெய்வத்தை போய் வேண்டது நல்லது. இந்த காலகட்டங்களில் குலதெய்வ வழிபாடு தான் உங்களுக்கு முக்கியமாக மிக நல்ல பலன்களை கொடுக்கும். லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் குலதெய்வத்தை குறிக்கக்கூடியவராக இருக்கார். ஏன்னா நீங்கள் வந்து முன்னோர்களுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம வந்து எள்ளு தான் வைப்போம். அந்த எள்ளு தான் சனி பகவானுக்கான தானியமாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஒரு இதுவாக நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ எல்லாத்துக்கும் வந்து ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம பண்ணுறது ஈஸி. அது மாதிரி நம்ம குலதெய்வத்தை வணங்குறத வந்து நீங்கள் வழக்கமாக வச்சுக்கணும். பொதுவாக வந்து இப்போ இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வந்து உடனே ஓவராக வந்து நீங்கள் ஜாதகம் பார்த்து உடனே அப்படின்ற வாழ்க்கை வந்து சிக்கலாக இருக்காமல் இருக்கும். அப்போ சிக்கலுக்கெல்லாம் நம்ம ஜாதகத்தையே குறை சொல்லுவோம். ஆனால் ஒரு விஷயம், ஒரு காலம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்மளுடைய முயற்சிகளை முன்னையோ பின்னையோ குறைச்சின்னு நம்ம பண்ணிக்கலாம். இதுக்காக தான் நம்ம ஜாதகம் பார்த்துக்கிறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஜாதகம் பார்த்துக்கணும். உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்திகளும் உங்களுக்கு உதவி பண்ணிடுச்சுன்னா இந்த காலகட்டங்கள் மிக உயர்வான பலன்களே உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே உடல்நிலை கோளாறுகள் இருக்கும். குடும்ப பெண்களுக்கு அவங்களுக்கு உடல்நிலை கோளாறுகள் இருந்திருக்கும், அதெல்லாம் நீங்கும். அதே மாதிரி 10ல் வந்து ராகு இருக்கார் அப்படின்றதுனால உங்களுக்கு கர்மா பலன்கள் வந்து நல்ல கிடைக்கும். இப்போ ஏற்கனவே பூர்வ ஜென்ம
பலன்கள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நீங்கள் செஞ்ச விஷயங்களுக்கு உண்டான பலன்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன் பலன்கள் கிடைக்கும்னு சொல்கிறேன், நான் திரும்ப உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ராகு இருக்கிற வீட்டோட அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கார். அதனால் அதனுடைய பலன் நல்ல சுபமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அந்த ராகு இருக்க வீட்டினோட அதிபதி குருவோட வீட்டில் இருக்கார். அதாவது லாபஸ்தானத்தில் குருவோட வீட்டில் இருக்கார். அந்த குரு உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கார், தனஸ்தானத்தில் இருக்கார். ஸோ இந்த மாதிரி எங்களுடைய வேலைகளுக்கு, உங்களுடைய ஏற்கனவே உள்ள முயற்சிகளுக்கு, ஏற்கனவே உள்ள உழைப்புக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும். நீங்கள் ஏற்கனவே நினச்சிருப்பீங்க, நம்ம இவ்வளோ தூரம் வேலை பார்த்தோம், நமக்கு ஒன்றும் கிடைக்கல, ஆனால் நமக்கு கீழே உள்ளவங்களுக்கெல்லாம் அந்த ப்ரமோஷன் கிடைச்சிது, இல்லை அவங்களுக்குலாம் நல்லா இருந்தது, நான் இவ்வளோ ஒர்க் பண்ணேன், அப்படி எனக்கு ஒன்றும் கிடைக்கலன்னு நினைப்பீங்க. பட் உங்களுக்கு இப்போ தான் காலம் வருது. அதையும் சேர்த்து உங்களுக்கு ஏற்கனவே ஒர்க் பண்ணதனுடைய பலனையும் சேர்த்து இப்போ கிடைக்கக்கூடிய காலமாக இருக்குது. நீங்கள் பொதுவாக இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு தான் முக்கியமாக இருக்குது. குலதெய்வ வழிபாடு பண்ணிங்கனாலே உங்களுக்கு எல்லா விதமான தடைகளும் விடுபட்டு உங்களுக்கு வாழ்க்கையில் மிக நல்ல பலன்களே நடக்கும். அடுத்த வருஷமும் சரி கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். 2026 மிக மிக நல்ல காலங்களாக இருக்குது. அந்த காலகட்டத்தில் நீங்கள் வீடு கட்டுறதுக்கு ஏற்கனவே இடம் வாங்கியிருப்பீங்க, அதில் வீடு கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரப்போகிறது. அதனால் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ராகு பயிற்சி மிக நல்ல பயிற்சியாகவே இருக்கும் அப்படின்றது நல்லா தெரியறது. இதுலேருந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கணும், இறைவனோட அருள் உங்கள் கூட இருக்கணும், உங்கள் முன்னோரோட அருள் உங்களுக்கு கூட இருக்கணும், உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாம் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு வேண்டிட்டு உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.